ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கணவன் மனைவி மற்றும் கைக்குழந்தையோடு வியாபார விஷயமாக ஒரு வெளியூருக்கு சென்ற ஒரு தம்பதியினருக்கு வாடகை வீட்டுக்கு போகும்போது நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாடகை வீட்டுக்கு சென்றதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்களுக்கு தொடர்ந்து நடந்த அமானுஷ சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அமானுஷமான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது கோஸ்ட் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் நம்ம வாய்ஸ் நோட்டை நமக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்கள் என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடை சேர்ந்த ஒரு நபருக்கு நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபரோட அண்ணன் பொண்ணு. அந்த பெண்ணோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கயல்விழி. இந்த கயல்விழியோட பெரியப்பாக்கு நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 2005 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கயல்விழி அப்படிங்கிறவரோட சித்தப்பா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து துரைசாமி. அந்த துரைசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தொழில் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகை கடைகளில் வந்து இந்த கூட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த நகை செய்யும் கடைகளில் வந்து இந்த கூட்டுற குப்பைகளை வாங்கிட்டு வந்து அதிலிருந்து தங்கத்தை எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் வந்து இந்த நபர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த காரைக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து வியாபாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருச்செங்கோட்டிலேருந்து துரைசாமி என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மனைவியும் கை குழந்தையும் கூப்பிட்டு அங்கே போய் கொஞ்சம் வியாபாரம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்கே வந்து போயிட்டு இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வந்து அங்கே வந்து வேலை செஞ்சுருந்துருக்காரு. அந்த ஒரு இதில் வந்து சரி நம்ம தங்கி 10 ரூபா சம்பாரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு அங்கே வந்து வீடு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடுறாங்க. அப்படி வீடு தேடும்போது பெரிதாக அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் அந்த டைமில் வீடு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே சரி அப்படின்ட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்ருக்காங்க. அப்படி டீ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இங்கே எதுவும் பக்கத்தில் வீடு கிடைக்குமானா, இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், வீடு ஒன்று வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே பாருங்கப்பா ஒரு லைன் வீடு ஒரு 4-5 வீடு இருக்கும், அதில் பாரு ஒரு வீடு காலியாக இருக்கும், அந்த வீட்டுக்காரர் வேணால் கேட்டு பாருங்கள், அவர் எது வாடகைக்கு விடுறாரு என்னமோ அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி அப்படின்ட்டு அங்கே போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த வீடு வந்து பூட்டி தான் கிடக்கு, அங்கே யாரும் வாடகைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் நம்பருக்கு கேட்டு அந்த வீட்டுக்கு உரிமையாளர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டெல்லாம் வாடகையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சரி அப்படின்னு அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாங்க, தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கிட்டு தன்னோட அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலையில் பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த மாதிரி, ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி போக ஆரம்பிக்குது. அப்படி போகும்போது இவங்க லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க நைட்டு படுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு திசையை பார்த்து படுக்கிற மாதிரி படுப்பாங்க. ஆனால் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக படுத்துருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இதை வந்து இவங்க ஃபஸ்ட்டு வந்து பெரிதாக எடுத்துக்கல. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி நம்ம தூக்கம் அசதியில் ஏதாவது திரும்பி படுத்திருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கை குழந்தை ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது வந்து திடீர்னு நைட் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாரோ பிடிச்சி சுருக்குன்னு கிள்ளி விட்டால் எப்படி சத்தம் போடும், வீச்சுன்னு சத்தம் போட்டு அழுகும், அந்த மாதிரி வீச்சுன்னு சத்தம் போட்டு அழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க என்னடா குழந்தை இப்படி கத்துது அப்படின்னு போயிட்டு தூக்கி பார்த்தா ஆனால் குழந்தைகிட்ட யார் இருக்கிற மாதிரி தெரில. சரி அப்படின்ட்டு அவங்க அம்மா ஆசுவாசப்படுத்தி அந்த குழந்தைக்கு பாலெல்லாம் கொடுத்து படுக்க வச்சிடறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த துரைசாமியும் தன்னோட மனைவி குழந்தை 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது துரைசாமி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவரோட காலை வந்து யாரோ பிடிச்சி லைட்டாக இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு தென்பட்டோடனே என்ன நினச்சிக்கிறாருன்னா, சரி மனைவி ஏது எழுப்புறக்காக அப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கம்முனிருமா, நான் சரி நீ கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வேகமாக அவரோட காலை பிடிச்சி வெடுக்குன்னு இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு தென்பட்டோன்னே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு திடுக்கிட்டு எழுந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவி பக்கத்தில் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை தட்டி எழுப்பி ஏன்டி இப்படி காலை பிடிச்சி இழுத்து நீ ஏது இழுத்தியா அப்படின்னு கேட்கும்போது நான் தூங்கிட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி என்னடா இது நமக்கு எதுவும் கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே சரி அப்படின்ட்டு அன்றைக்கி இரவு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படி படுத்ததுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மறுநாள் எழுந்திரிச்சு இவர் எல்லாம் அந்த வியாபாரம் பார்க்குறக்காக போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது தன்னோட மனைவி வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட மதியானம் ஒரு 11:30 மணி 12 மணி இந்த டைம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை ஹாலில் வந்து விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, மனைவி வந்து கிச்சனில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து இருந்திருந்தாப்புல நல்லா ஜாலியாக யாரோ பக்கத்தில் இருந்துட்டு விளையாட்டு காமிச்சா எப்படி சிரிக்கும் அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிக்குது. அப்படி சிரிக்கும்போது சரி குழந்தை ஏதோ பொம்மையை வச்சுட்டு சிரிக்க மாட்டிருக்கு அப்படின்னு அவங்க அந்த சத்தம் கேட்குது அவங்களுக்கு. கேட்டாலும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் போக போக என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு குழந்தை வீச்சுன்னு கத்தி அழுக ஆரம்பிக்குது. அப்படி அழுதோடனே இவங்க சில இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வேக வேகமாக வந்து குழந்தைகிட்ட பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பெண்மணி மாதிரி ஒரு உருவம் அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த குழந்தைய பிடிச்சி கிள்ற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே எம்மா யார் மணி அப்படின்னு சத்தம் போட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உருவம் தத்ரூவமாக இவங்க பார்க்குறாங்க. பார்த்த உருவம் அப்படியே சடனாக டிஸப்பியர் ஆகிற மாதிரி அப்படியே காற்றுல கரையிற மாதிரி கரைஞ்சிருது. அதை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்து தன்னோட குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பர் தான் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. பெரிதாக எதுவும் தெரில. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அப்படியே இருக்காங்க. சரி தன்னோட கணவர் வந்தால் எதுவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி நாள் கழியுது. அன்றைக்கி இரவு கணவர் வீட்டுக்கு வராரு. சாயந்தரம் கணவர் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ஏங்க இந்த மாதிரி ஒரு இது பார்த்தங்க நான் அப்படின்னு சொல்லும்போது, நீ சும்மா ரெடி, நீ ஏதாவது உன்னோட கற்பனையாக இருக்கும், ஏதாவது தூக்க கலக்கத்தில் நீ அப்படி பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா என்ன அந்த மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்மளோட கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை அசால்ட்டாக விட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த நல்லா ஒரு பெண்மணி வந்து கொலுசு போட்டு நடந்த ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடக்கிற சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட வாசலை வந்து யாரோ கூட்டுற மாதிரி, நள்ளிரவில் யாரோ கூட்டுற மாதிரி ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்குது. என்னடா நம்ம வீட்டு வாசலை யாரா கூட்டுறாங்க இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அவங்க அப்பையும் வெளியே வரல. வெளியே வராமல் கணவன் மனைவி 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு என்னடா சத்தம் அப்படின்னு அதை உன்னிப்பாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த சத்தம் நல்லா கேட்குது. அப்படி வாசலை கூட்டுற பெண்மணி என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வாசலை கூட்டியும் போட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அப்படி கேட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கொலுசு போட்ட பெண்மணி வந்து அப்படியே அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஒரு உணர்வு தென்பட்டோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னங்க இப்படியெல்லாம் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதை மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அப்போ ஆனால் எந்திரிச்சு அவங்க வந்து பார்க்கல. சரி அப்படின்ட்டு படுத்துட்றாங்க. சரி பக்கத்து வீட்டில் யாராவது அந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே படுத்துட்றாங்க. அன்றைக்கி அப்படியே போயிடுது. மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கணவர் வந்து பெரிதாக எதுவும் வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஹாலில் உட்காந்துட்டு குழந்தை கீழே விளையாடிட்டு இருக்கு. இவர் ஹாலில் உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு என்னமோ பார்த்துட்ருக்காரு. மனைவி வந்து கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி மதியானம் டைம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கணவர் எதையோ பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தை வந்து திடீர்னு கீச்சுன்னு சத்தம் போட ஆரம்பிக்குது. அதை கேட்ட உடனே கணவர் சடக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட தன்னோட மனைவி பார்த்த அதே உருவம் தத்ரூவமாக கணவர் இவரும் பார்க்குறாரு. ஆனால் இவர் பார்த்த டைமில் உடனே அந்த உருவம் வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகிடுது, மறைஞ்சிருது. மறைஞ்ச உடனே ஐயோ அப்படின்ட்டு புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு தன்னோட மனைவியை கூப்பிட்டு என்னங்க அப்படிங்கும்போது, நானும் இந்த மாதிரி பார்த்தண்டி அப்படின்னு சொல்லும்போது தன்னோட மனைவி, நான் அன்றைக்கே சொன்ன கேட்டிங்களா, என்னமோ இருக்குங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி அப்படின்ட்டு அந்த அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க. என்ன இந்த வீட்டை பற்றி என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது தெரியல. அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் இப்போ தான் புதுசாக குடி வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்ட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அன்றைக்கி அப்படியே கடந்துடுறாங்க. அப்புறம் மறுநாள் ஆகுது. மறுநாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சரி இன்றைக்கி நம்ம கோயிலுக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நாள்லேருந்தே இந்த வீட்டில் தடங்களாகவே நடந்துகிட்ருக்கு, நம்ம கோயிலுக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அசந்து தூங்கிடுறாங்க 2 பேரும். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கொலுசு சத்தம் கேட்டது பார்த்திங்களா, அது வந்து இவங்க வீட்டுக்குள்ளே சத்தம் நல்லா கேட்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளே எப்படி கேட்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களை சுற்றி நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. அப்படி தென்படும்போது கணவர் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சிட்டு கடை இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் கிச்சன் கிட்ட ஒரு மூலையில் பார்க்குறாரு. ஒரு பெண்மணி நல்லா கரியர்னு ஒரு பெண்மணி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு
இவங்களையே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு கத்துறாரு பயங்கரமாக. கத்துனோடனே மனைவி வந்து வேக வேகமாக எந்திரிச்சாராங்க. எந்திரிச்சிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாருடி அப்படிங்கும்போது தன்னோட மனைவியும் பார்க்குறாங்க. அந்த உருவம் அப்படியே தத்ரூபமாக நிற்கிது. நின்றுக்கிட்டு அந்த உருவம் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு வாசலையே பார்த்து காமிச்சிட்டு இது என்னோடய வீடு, போயிருங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்னு வாயில் சொல்லாமல் செய்களை காமிக்கிற மாதிரி பண்ணுது. அதை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்ட்டு வேக வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் பூஜை ரூம் இருக்கும் இல்லைங்களா, குழந்தைய தூக்கிக்கிட்டு வேக வேகமாக அந்த பூஜை ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஐயோ சாமி என்ன என் கண்ணில் இப்படி ஒரு உருவம் தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே போகுது. அந்த உருவமும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டிஸ்பேர் ஆக ஆரம்பிக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டு ஓனர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டு ஓனர் வந்து அதை பற்றி சொல்லலை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையாப்பா, உங்களுக்கு எதுவும் கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்மணி வந்து திருச்செங்கோட்டில் அவங்க அப்பா வந்து கோயில் பூசாரியாக இருக்கார், மதுரை வீரன் பூசாரியாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த பெண்மணி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் நடக்குதுப்பா, வீடு வந்ததுலேருந்து எதுவுமே பெருசாக சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்துட்டு வரலாம், பேரனையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நைட்டு அவரும் அந்த வீட்டில் தானே தங்கி ஆகணும். அப்படி தங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி நள்ளிரவு நடுராத்திரி ஆகுது.